என்ன செய்யுன்னு தெரியல, பிரச்சனை இருக்கு, என்ன செய்யணும் தெரியலன்னா முதல்ல கர்த்தர்ட்ட கேட்கணும். ஆண்டவரே என்ன செய்யணும்னு கேட்கணும். அது குறித்து அறிவு அவர் கொடுப்பார். அறிவை கொடுக்கறது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அந்த அறிவை சரியான விதத்துல பயன்படுத்தக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு அவசியம். நீங்க எந்த ஒரு காரியத்தையும் தோற்றத்தின்படியோ பார்வையின் அடிப்படையிலோ தீர்ப்பு செய்யக்கூடாது. ஒவ்வொரு காரியத்தையும் நின்று நிதானித்து ஆவியானவர் கொடுக்கிற அந்த வழிமுறையின் அடிப்படையில் தான் நீங்க ஜட்ஜ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஞானத்தினுடைய 3வது தூண் வேலை செய்து நடத்தும். ஒவ்வொரு காரியத்தையும் சரியான விதத்துல ஜட்ஜ் பண்ணுவதுதான் நம்ம மேல இருக்கிற தேவனுடைய சாயல். அவருடைய சாயல்ல ரூபத்துல படைச்சிருக்கிற கர்த்தர் நம்மையும் எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்க வச்சிருக்கிறார். போன வாரத்துல இருந்து ஞானத்தின் 7 தூண்கள்னு பேச ஆரம்பிச்சோம். நீதிமொழியில் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. ஞானம் தன் வீட்டை கட்டுகிறதுன்னு இருக்கு. ஞானம் ஒரு வீட்டை கட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் தேவனுடைய தெய்வீகமான ஞானம் செயல்படுகிறது என்றால் இந்த ஞானத்தினுடைய 7 தூண்களும் இருக்கும். நீதிமொழியில் புத்தகத்தில் பேசப்படுகிற ஞானம் உலக ஞானம் கிடையாது, தேவனுடைய ஞானம். பிரசங்கி புத்தகத்தில் அநேக நேரத்தில் அவருடைய ஞானம் கரெக்டானதெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லுவார். நீதிமொழியில் புத்தகத்தில் எடுத்தவொன்னே நீதிமொழி 1லே சொல்லும் பொழுது அது சாலமோனுடைய நீதிமொழிகள்னு ஆரம்பிக்கிறது. சாலமோன் ஞானத்தை பெறும் பொழுது சும்மா பெறலை, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிச்சார். அவருக்கு 1000 பலி செலுத்துகிறார், 1000 காளைகளை செலுத்துகிறார். தேவனுக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறார். அன்று இரவு கர்த்தர் தரிசனமாகி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறார். அப்பொழுது கர்த்தர்ட்ட அவர் ஞானத்தை கேட்குறார். அப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ அரிதானதை கேட்டாய், ஞானத்தை கேட்டபடினாலே நீ கேட்காத செல்வத்தையும் தர்றேன்னாரு. தீர்க்காயுசனோட வாழ்க்கையில் இல்லை. ஏன் தீர்க்காயுசு இல்லைன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பின்னாடி அவரை விட்டு போயிடுச்சு. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு எந்த அளவுக்கு பயப்படுகிறோமோ அந்த அளவுக்கு செல்வத்தோடு நிறைவோடு தீர்க்காயுசோடு இருக்கலாம். அவருக்கு கர்த்தருக்கு பயந்து அந்த வாழ்ந்த வாழ்க்கையில் தேவனுடைய தெய்வீகமான ஞானம் கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், தொழில், வியாபாரம், நம்ம என்ன செஞ்சாலும் தேவ ஞானத்தினால் அது கட்டப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஞானத்தினுடைய 7 தூண்களும் அங்கே இருக்கும். உலக ஞானம் வேற, தேவ ஞானம் வேற. உலகத்தில் ஒரு ஞானம் இருக்கிறது. உலகத்தில் நிறைய ஞானம் அவருடைய முன்னோர்கள் மூலமாக வருகிறது. அவர்களுடைய படிப்பனையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்கிறாங்க. அது உலக ஞானம். நம்ம பேசுகிறது, வேதம் பேசுகிறது உலக ஞானம் இல்லை, ஞானமாக இருக்கக்கூடிய தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். இந்த ஞானத்தின் 7 தூண்கள் நீதிமொழியில் 1ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி யூடியூப்லாம் சும்மா அடித்து பார்த்தேன், வேறு யாரும் இன்னும் பேசுகிறாங்களா, ஞானத்தின் 7 தூண்களை குறித்து யாராச்சும் என்ன பேசுகிறாங்களா. நானும் 7 pillars of wisdomனு அடித்து பார்த்தேன். அவங்க என்னென்னமே எதையே ஞானம்ங்கிறாங்க. அவங்க ஒருத்தர் பஸ்கா பண்டிகை ஞானங்கிறாரு, ஒருத்தர் பெந்தகோசை பண்டிகை ஞானங்கிறாரு. அதனால தான் வேதத்துலேருந்தே ஒரு 7 காரியம் நீதிமொழி 1லே இருக்குது. என்ன ஞானத்தினுடைய முதல் புத்தகத்திலேயே இருக்குது. நீதிமொழி 1ஆம் அதிகாரம் பாவம். நீதிமொழி 1:2 இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். 7 தூண்கள் என்னன்னு சொன்னேன். முதல் புத்திமதி, 2வது நீதி, 3வது நியாயம், 4வது நிதானம், 5வது வினா, 6வது அறிவு, 7வது விவேகம். அதில் நான் ஒரு ஆர்டரில் சொன்னேன் போன வாரம். முதல்ல எடுத்தோன்னே புத்திமதி வருது. என்ன புத்திமதின்னு சொல்லும் பொழுது அண்டர்ஸ்டாண்டிங் எதன் அடிப்படையில் வருது என்றால் அறிவின் அடிப்படையில் தான் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. முதல்ல நமக்கு ஒரு காரியத்தை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ஒரு காரியத்தை குறித்த புத்திமதி வேணுமென்றால் அதை குறித்த அறிவு வேணும். அறிவு இருந்தால் தான் அதை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு காரியத்தை குறித்த அறிவே இல்லை என்றால் அதை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் வருவது கிடையாது. அதனால் முதல்ல தேவையானது அறிவு. அந்த கிடைத்த அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்துவதை வேதம் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுகிறது.
இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மூல வார்த்தை பினாங்கிற வார்த்தை. இதுக்கு முன்னாடி பினா விஸ்டம்னு ஒன்று போதிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த பினா ஞானம், அதான் அண்டர்ஸ்டாண்டிங். வேதம் சொல்லுகிறது ஞானமே முக்கியம், எண்ணத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை புத்தி முக்கியம். புத்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஒரு காரியத்தில் எனக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னா அந்த காரியத்தை குறித்த நிறைய அறிவை பெற வேண்டும். அறிவை பெறுவது நல்லது, ஆனால் பெற்ற அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்துகிறது தான் புத்தி. இன்றைக்கி சபைக்கு போகிற மக்கள் 30 வருஷம் 40 வருஷம் சபைக்கு போகிறாங்க, நிறைய காரியங்களை கற்றுருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டோம்னா எல்லாத்துக்குமே கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. இது குறித்து என்ன, அது குறித்து என்ன, அப்படி கேட்டோம்னா டன் 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 பதில் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அது குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு கேட்டோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கேட்ட அறிவு அவங்க வாழ்க்கையில் மாம்சமாகலை. அதாவது அறிவு இருக்குது, அது குறித்த நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்கிறது, ஆனால் அந்த அறிவு அவர்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படலை. ஏன் பிரயோஜனப்படலைன்னா அந்த அறிவை அவர்கள் அப்ளை பண்ணலை. இப்போது இயேசுவும் சீசர்களும் போட்டில் போகிறாங்க. அப்போ 12 சீசர்கள்ட்ட போகும்போது கர்த்தர் சொல்கிறாரு, பரிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்ங்கிறார். அதாவது அவர்களுடைய போதனையை குறித்து, அவர்களுடைய டீச்சிங்கை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அது பரவிடும். ஏன்னா மதம் ஈஸியாக பரவும். எப்போவுமே நல்ல காரியம் ஈஸியாக பரவுமா, கெட்ட காரியம் பரவுமான்னா கெட்ட காரியம் தான் நல்லா பரவும். அதனால் பரிசேயனை புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்குன்னு சொன்ன உடனே டக்குன்னு நினைக்கிறான்னா, நம்ம அப்பம் கொண்டு வரல, அதனால தான் நைட்டாக மாவுங்கிறாரு, குத்தி காமிக்கிறாரு அப்படிங்கிறான். உடனே ஆண்டவர் கேட்குறாரு, இப்போ அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு எத்தனை பேருக்குப்பா போசிச்சோன்னா கரெக்டாக போல் சொல்கிறான். அறிவு இருக்கு, டக்குன்னு சொல்கிறான். அப்புறம் அந்த 4 மீனையும் 7 அப்பத்தையும் கொண்டு எத்தனை பேர் அதுக்கும் கரெக்டாக சொல்கிறான். கரெக்டாக தெரியுது, அறிவு இருக்குது, இவர் தான் செஞ்சாருன்னு தெரியுது. இப்போ கையில் ஒரு அப்பமும் இருக்குது, அறிவு இருக்குது, என்ன இல்லை, புத்தி இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. சபைக்கு போயிருக்கோம், இப்போ பொருளாதார செழிப்பு குறித்து நமக்கு அறிவு இல்லையா? அதெல்லாம் நிறையா இருக்கு. நீங்கள் விட்டால் நீங்களே பொதிப்பீங்க, ஜம்முன்னு பொதிப்பீங்க. இவ்வளோ பொதிச்சிருக்கோம்ல. அறிவு இருக்குது, ஆனால் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு பிரேக் த்ரூ வரல. ஏன் வரலன்னா அதை குறித்து நான் அண்டர்ஸ்டாண்டிங் வரல. அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். அதனால தான் புத்தியை அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றுக்கொள்ளுங்கிறாரு. இன்றைக்கி திருமணத்தை குறித்தோ பல காரியங்களை குறித்து அறிவை பெறணும். அறிவை பெற்று அதை அப்ளை பண்ணணும். அறிவுன்னு என்ன? ஒரு காரியத்தை குறித்த இன்சைட்டு பார்ப்பது, என்ன பிரச்சனை என்று பார்ப்பது, அப்புறம் பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை பார்ப்பது. அறிவுன்னு சொல்லும்பொழுது ஒரு காரியத்தை பர்சீவ் பண்ணுவது, ஒரு காரியத்தை பார்க்க வேண்டிய விதத்தில் துல்லியமாக பார்ப்பது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? மேலோட்டமாக பார்ப்பது கிடையாது. இதான் பிரச்சனைன்னு பார்ப்பது, பிரச்சனைக்கு இதான் பதில் என்று பார்ப்பது, பெர்சீவ் பண்ணுவது. பெர்சீவ் பண்ணுதுன்னா தெளிவாக பார்ப்பது. இயேசு உணர்ந்தான்னு இருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்கு இருதயத்தில் சிந்திக்கிறதை அவர் உணர்ந்தான்னு இருக்கிறதை அதான் பெர்சீவ் பண்ணுறது. பெர்சீவ் பண்ணுறதுனா எக்ஸாக்டாக என்ன போயிட்டு இருக்குன்னு அறிவது. அறிகிறது மட்டுமல்ல, பிரச்சனை என்னன்னு தெரியுது மட்டுமல்ல, அதை சரியான விதத்தில் பயன்படுத்துகிறோம். இப்போ திருமணத்தை குறித்து பேசுகிறோம். நீங்களும் பைபிள் வாசிக்கிறீங்க. பைபிள் வாசிக்கும்போது ஒரு ஆண் பைபிளை வாசிக்கிறாரு. வாசிச்சோன்னா மனைவியை குறித்து நிறைய அவர் படிக்கிறார். மனைவி என்பது இப்படிப்பட்டவள், மனைவி என்பது அப்படிப்பட்டவள், என்னோட சபையில் பேசப்படுகிற காரியங்கள்லாம் அறிவாக பெறுகிறார். கிடைச்ச அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்தினார் என்றால் அவர் புத்திசாலி இல்லையா? இப்போது போன வாரம் சொல்லும் பொழுது பெண் என்பவள் ஒரு இன்குபேட்டர் மாதிரி சொன்னேன். நீங்கள் எதை கொடுத்தீங்களோ கொடுக்குறதை அடகாத்து கொடுப்பாங்க. கொடுத்தது மாதிரி இருக்காது, அடகாத்து இருக்கும். முட்டையை கொடுத்தோம்னா முட்டை அடகாத்து குஞ்சு வர்றது மாதிரி ஒரு பெண்ணிட்ட ஒரு ஆண் ஒரு விதையை கொடுக்குறான். விதை ஒரு பிள்ளையாக மாறுது. எதை பெண் ரிசீவ் பண்ணுறாங்களோ அதை அவர்கள் அடகாத்து அதனுடைய இன்னொரு வடிவமாக கொடுப்பாங்க, அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் கொடுப்பாங்க. அதான் பெண்ணிட்ட ஒரு வார்த்தையை கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தை பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பெரிய ஒரு சென்டென்ஸ் மாதிரி மாறும். அப்போ அதை கேட்டவுடனே என்ன செய்யணும்? ஒரு புத்தியுள்ள மனுஷன் என்ன செய்யணும்? கவனமாக பேசணும், கவனமாக நடந்துக்கணும். அப்படின்னா அவருக்கு புத்தி இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இப்போது நம்ம சர்ச்சில் ஒருத்தர் தான் அன்றைக்கி நான் கேட்டேன், நம்ம சிவிழுது சர்ச்சு உள்ளவர் தான் நான் கேட்டேன், என்னப்பா காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். நான் என் ஒய்ஃபு சமைப்பா, நான் பாத்திரம் விளக்க வேண்டார். ஏன் நைட்டு விளக்க மாட்டிங்களான்னு கேட்டேன். நைட்டு எல்லாமே கிடக்கும் பாஸ்ட்டை ஃபுல்லாக நிறைஞ்சி இருக்கும்,
அப்படி பார்த்துட்டு பேசாமல் வந்துடுவேன். பாத்திரம் ஏன் அழுக்காக இருக்குன்னு சொன்னோம்னா நீ விளக்கும்பா. அதனால் எதுக்கு விரக்தி நைட்டு தூங்கும்போது, அதனால் நான் பேசாமல் வந்து காலையில் நானே கழுவி வச்சிருவேன்னாரு. அப்போ அவருக்கு புத்தி இருக்குது. நைட்டு படுக்கும்போது எதுக்குடா நரகத்தில் படுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அமைதியாக பார்த்துட்டு அழுக்கா இருக்கா, சரி காலைல கழுவிக்கிறோம் நம்மளே அப்படின்னு போகிறாருன்னா அவருக்கு என்ன இருக்குது? புத்தியுள்ள புருஷன். புத்தியுள்ள புருஷன் வீட்டை கட்டுறார் இல்லையா? புத்தி இல்லாத புருஷன் என்ன பண்ணுவார்? பைபிளை படிச்சு உன்னை பற்றி என்ன சொல்லுது பாரு, உன்னை பற்றி அங்கே அப்படி சொல்லுது, உன்னை பற்றி இப்படி சொல்லுது, உன்னை பற்றி அது சொல்லுது, உன்னை பற்றி சொல்கிறது நீ கேட்டையா அப்படின்னு என்ன ஒரு என்ன பண்ணுறாரு? இவருக்கு அறிவு இருக்குது, என்ன இல்லை? புத்தி இல்லை. மனைவி குறித்து நிறைய அறிவை கற்றுருக்கிறாரு. ஆனால் அவருக்கு என்ன இல்லைன்னா அந்த அறிவை எப்படி அப்ளை பண்ணணும்னு அவருக்கு தெரியலை. அந்த அறிவை அவர் கண்டம்னேஷனாக மாற்றுறார். மனைவியை குறை சொல்லக்கூடிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார். அதனால அவருக்கு அறிவு இருந்தும் அவருக்கு புத்தி இல்லை. நான் சொன்னது புரியுதுங்களா? நிறைய ஆட்களுக்கு அறிவு இருக்கும், ஆனால் அதை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஒரு ஆண் வேதத்தை படிக்கணும்னா தன்னை குறித்து படிக்கணும். இப்போ போன வாரம் சொன்னாலே ஒரு ஆணுடைய குணாதிசயங்கள் படித்தேன். சொன்னேன், ஒரு ஆண் என்பவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவனாக இருக்கணும், தேவனுடைய நேரம் செலவழிக்கிறவனாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை குறித்து அறிவை படைத்தவனாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, எபேசியில் சொல்கிறாரு, உச்சகட்டமாக போஸ்டர் சொல்கிறாரு, எப்படி கிறிஸ்துவானவர் தன் சபைக்காக உயிரை கொடுத்தாரோ அதே போல் ஒரு கணவன் தன் மனைவிக்காக உயிரை கொடுக்க ஆயத்தமாக இருக்கணுங்கிறார். அப்படி எத்தனை பேர் இருக்காங்க? ஆனால் இருக்காங்க. இப்போ கூட இப்போ இங்கே தான், இப்போ தான் காலையில் சாயங்காலம் ட்ரெஸ்ஸு மாற்றும் போது உள்ள இந்த சட்டைக்குள்ளே ஒரு பேப்பர் வச்சு அயன் பண்ணி போட்டிருந்தாங்க. சட்டை போட்டுக்கிட்டே கீழே பார்த்தேன், கள்ளக்காதலனோடு கணவனை கொன்ற மனைவின்னு போட்டுருந்துச்சு. நான் சும்மா பார்த்துட்டு இப்படியே படித்து கீழே இருந்துச்சு. அவன் பாவம் வசனத்தின்படி தன் மனைவிக்காக உயிரை கொடுத்துட்டான். அப்படி இல்லை, தன் குடும்பத்துக்காக தன் வாழ்க்கையை கொடுக்குறான். இப்போ இகனரோட சொல்லலையா, ஒரு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுங்கிறது ஒரு கணவருடைய உயிர். அது அவர் தன்னுடைய உயிரை வச்சு தான் பணமாக கொண்டு வர்றார். அவர் நேரத்தை செலவழிக்கிறாருன்னா அவருடைய உயிரை அதில் கொடுக்குறாரு. அதனால் தன் குடும்பத்தை போஷித்து காப்பாற்றுகிறார் என்றால் தன் உயிரையே கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாருன்னு அர்த்தம். அப்படி ஒரு கணவர் இருந்தார்னா அவருக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். நிறைய பேருக்கு அறிவு இருக்கும், ஆனால் அறிவை தாண்டி அது அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறலை அப்படின்னா அந்த ஞானம் என்கிற ஒரு தூண் இல்லை. எல்லா தூணும் இருந்தால் தான் அந்த வீடு கரெக்டாக ஈவனாக நிற்கும். ஒரு தூண் இல்லைன்னா கூட அது செம்மையாக நிற்காது. மோசேக்கு நிறைய அறிவு இருந்துச்சு, தேவனை குறித்த அறிவு இருந்துச்சு, தன் வாழ்க்கை குறித்த தேவனுடைய அழைப்பு குறித்த அறிவு இருந்துச்சு. என்ன இல்லைன்னா அவருக்கு முதல் 40 வருஷத்தில் புத்தி இல்லை. அழைப்பு தெரியுது, தேவனை குறித்த அறிவு தெரியுது, புத்தி இல்லாதனால ஒரு எகிப்தியனை அவர் கொண்டு போட்டார். ஆனால் கர்த்தர் வச்சிருந்த பிளான் என்னன்னா செங்கடலை வச்சிருந்தார். தன்னுடைய நோக்கத்தை எதுக்கிற அத்தனை வரையும் ஒரே நேரத்தில் செங்கடலை கவுத்திடலான்னு நினைச்சாரு. இவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் என்ன பண்ணாருன்னா ஒரு ஆளை கொன்றதுனால இஸ்ரவேல் மக்களுடைய அந்த விடுதலை கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே தள்ளி போயிடுச்சு. 30 வருஷத்துக்கு மேலே கர்த்தர் 400 வருஷத்தில் வருவாங்கன்னாரு. ஆனால் 430 வருஷத்து வெளியே வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னா ஒரு மனிதனுக்கு அழைப்பு இருந்துச்சு, கர்த்தரை குறித்த அறிவு இருந்துச்சு, அந்த அழைப்பையும் அறிவையும் சரியான பயன்படுத்த தெரியல. 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தார். வனாந்தரத்தில் கர்த்தரை குறித்த அறிவுலாம் அவர் பெறலை. கர்த்தரை குறித்த அறிவு ஏற்கனவே பெற்றுட்டார். அந்த அறிவை சிந்திச்சுட்டே இருந்தார். தேவன் ஒருத்தர் இருக்கிறார், நம்மளோட வாழ்க்கை குறித்த அழைப்பு இருக்குது, அந்த காட் கான்சியஸ் எப்பவுமே இருந்துச்சு அவருக்கு. அதனால தான் ஒரு எரியிற முச்செடியை பார்த்த உடனே ஏதோ காட்டில் ஏதோ ஒரு செடி எரியின்னு பார்க்கல, அதை உற்று பார்க்க போகிறாரு. தேவனை குறித்த அறிவுலாம் இருந்துச்சு. இப்போ அங்கே போய் என்ன கற்றுக்கிட்டாருன்னா கிடைத்த அறிவை எப்படி பயன்படுத்துவதுன்னு கற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு அவசரப்படலை, பொறுமையாக கிடைத்த அறிவை பக்கா ஞானத்தோடு செயல்படுகிறார். அதான் புத்தி. இப்போ பாவத்தை குறித்து அறிவு நமக்கு தெரியும், பாவம் தீமையானது, இது கர்த்தருடைய நோக்கத்துக்கும் திட்டத்துக்கும் உகந்தது கிடையாது, இது ஆசீர்வாதமானது கிடையாதுன்னு தெரிகிறோம். அந்த அறிவு எல்லாருமே தெரியும், பாவம் நல்லதில்லை, பாவம் அதை அழிச்சிடும் எல்லாருமே தெரியும். அப்படி இருந்தும் ஒரு மனிதன் பாவத்தில் வாழ்கிறான்னா அவனுக்கு அறிவு இருக்குது, என்ன இல்லைன்னா புத்தி இல்லை. அந்த அறிவை அவன் தனக்கும் பயன்படுத்தணும்,
மற்றவர்கள் அப்படிப்பட்ட தீமைக்குள்ளே போகும் பொழுது அந்த அறிவை பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியதில் இருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இது என்ன செய்யும் ஏது செய்யும் தெரியுது. மற்றவங்களுக்கும் அவனுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை தூக்கி விடுகிறான்னா அவனுக்கு அறிவு மட்டுமல்ல, அந்த அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்தக்கூடிய புத்தியும் இருக்குன்னு அர்த்தம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆவது வசனம். இசக்கார் புத்திரர் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரருமே. நடுவில் மட்டும் பாருங்க. இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்கத. அந்த யோசனைங்கிற வார்த்தை புத்திமதி, அதாவது பினா என்கிற அந்த எபிரேய வார்த்தை. இஸ்ரவேல் மக்கள் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து. முதல்ல அவனுக்கு அறிவு இருக்கு, அறிகிறான். காலாகாலங்களுக்கு தகுந்த புத்தி கரெக்டாக சொல்கிறான். நிறைய மக்களுக்கு சில காரியம் பிரச்சனைன்னு தெரியும், ஆனால் என்ன செய்யணும்னு தெரியாது. இது எப்படி செய்யணும்னு தெரியலையே, எப்படி சரி பண்ணணும்னு தெரியலையே என்று அவங்களுக்கு பிரச்சனை தெரியுது. பிரச்சனைலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த புத்தி இல்லை. இவங்க இந்த மக்களுக்கு இசக்கார் புத்திரரை பற்றி சொல்லுது, காலகாலங்களுக்கு தக்க யோசனை புத்திமதி உங்களுக்கு சொல்ல தெரியுது. நமக்கு ஒரு காரியத்தை குறித்து என்ன செய்யுன்னு தெரியல, பிரச்சனை இருக்குது, என்ன செய்யணும் தெரியலன்னா முதல்ல கத்தட்ட கேட்கணும், ஆண்டவர் என்ன செய்யணும்னு கேட்கணும். அது குறித்து அறிவை அவர் கொடுப்பார். அறிவை கொடுக்கறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்தக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு அவசியம். இன்னைக்கு வேதம் நம்மை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள்னு சொல்லுது இல்லையா? அந்த ஜனங்களுக்கு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா காலாகாலங்களுக்கு தகுந்த அந்த யோசனை தமிழில் யோசனை போட்டிருக்கு. நீங்கள் ஆங்கிலவில் படித்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இன்னும் பயன்படுத்தப்பட்ட மூல வார்த்தை பினாங்கிற வார்த்தை தான். பினான்னா புத்திமதி, சரியான புத்திமதி, தேவன்கிட்ட வரக்கூடிய புத்திமதி இருந்துச்சு. எந்த ஒரு காரியம் புத்தி தான் அவசியம். சில இடத்துல பிரசங்கம் பண்ணுறோம், நான் யாரை குறித்தும் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். யாராச்சும் என்னை குறித்து இன்னொரு குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா வேணான்றுவேன். வேணாம், அது தெரிந்து கொள்ள நான் விரும்புவது கிடையாது. தெரிந்து அது தேவையில்லை. எனக்கே சில காலங்கள் வரும், எனக்கே தெரிஞ்சிடும் எல்லாமே. இப்போ தெரிஞ்சிச்சுன்னா நான் பிரசங்கத்தில் அந்த ஒரு குடும்பத்தையோ ஒரு ஆளையோ மையம் வச்சு பிரசங்கம் பண்ண மாட்டேன். இப்போ ஒருவேளை எனக்கு தெரியலை, ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுறது எக்ஸாக்டாக உங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா யாரையும் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறார், நம்மளோட வாழ்க்கையை சரி செய்கிறதுக்கு நம்மகிட்ட இடைப்படுகிறார்ன்ற அறிந்தோம்னா அந்த மனிதனுக்கு புத்தி இருக்குன்னு அர்த்தம். அந்த மனுஷனுக்கு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பிரச்சனைக்கு நான் பிரச்சனையை சொல்ல மாட்டேன். இங்கே சொல்லும்போது இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை கேட்டால் பதிலை சொல்லிகிட்டு இருப்பேன். பதிலை சொன்னோம்னா இந்த பிரச்சனை இருக்குது, அப்போ இந்த பிரச்சனை கேட்டால் பதில் இன்னைக்கு வருதுன்னா அப்போ கர்த்தர் நமக்கு தேவையான புத்திமதியை கொடுக்குறாருன்னு நினச்சி அதை மாற்றிக்கொள்ளுகிற மனிதன் அவன் புத்தியுள்ள மனுஷன். ரொம்ப முக்கியங்க, புத்தி தாங்க ரொம்ப முக்கியம். சில மக்கள் என்னைக்கோ ஒரு சம்பவம் என்னைக்கே நடந்திருக்கும் 30 வருஷத்துக்கு முன்னாடி, அதை நினச்சி இன்னமும் கவலைப்படுவாங்க. அதே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அது விட்டுறணும். விட்டுட்டாதான் நீங்கள் ஃபார்வர்டாகி போக முடியும். அதே நினச்சி நீங்கள் கலங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில், வாழ்க்கையை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங்லன்னு அர்த்தம். வாழ்க்கை எப்படி, வாழ்க்கைனா என்ன, ஒரு பெரிய ஜேர்னியில் ஒரு சின்ன ஒரு பார்ட்டு அதே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி பண்ணிட்டுமே அப்படி பண்ணிட்டு நினச்சோம்னா நமக்கு அதை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு அர்த்தம். வாசிப்போம் சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. புத்தியுள்ள மனுஷன் கற்பனைகளை கேட்குறான். புத்தியுள்ள மனுஷன் எந்த கற்பனை கேட்டானோ கேட்ட கற்பனையின்படி செய்கிறான், அதை அப்ளை பண்ணுறான். அந்த கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. நற்புத்தி உண்டுன்னா சரியான அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. முதல்ல நிறைய கேட்கணும், அப்புறம் கேட்ட காரியத்தை விசுவாசத்தில் அப்ளை பண்ணணும். இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் 40 வருஷம் போதிச்சார். எபிரேயர் புத்தகம் சொல்கிறாரு, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படலை. அப்போ அவங்க அறிவு கிடைச்சிருக்கு, அந்த கிடைச்ச அறிவை அவர்கள் அப்ளை படுத்தலை. பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறோம்.
இப்படி செய்யாதடா, அப்படி செய்யாதடா, அதை செய்யாதடா, இது செய்யாதடான்னு கேட்டோம்னா, ஏதாச்சும் கேட்டோம்னா கரெக்டாக அறிவு, என்ன இப்படி செய்யலாமா அப்படி கேட்டோம்னா செய்யக்கூடாது. செய்யக்கூடாதுன்னு அறிவு இருக்கா? ஆனால் அதே செய்கிறாங்களா? செய்கிறாங்க. இப்போது என் மூத்த பையன் கொஞ்ச நாளாக ஸ்வீட் சாப்பிட மாட்டேங்கான். ஸ்வீட் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு விட்டுறான். இப்போது ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்கான். ஸ்வீட்லாம் சாப்பிட்டோம் கொஞ்சோன்னு எடுக்கிறான். ஏன்டா உனக்குன்னா சக்கரை வியாதியாடா வந்திருக்கு இப்படி இருக்குன்னு. இல்லை, ஸ்வீட் சாப்பிட்டோம்னா திரும்பி சாப்பிடணுன்னு ஆசை வரும், அதனால நான் சரி கரெக்டு தான், சூப்பர்றானே. இந்த செல்ஃபோன் தொடக்கூடாதுன்னு பலமுறை சொல்லியிருக்கனே நீ நிறைய முறை சொல்லியிருக்கனே, அது செய்யக்கூடாதுண்டு. ஆமாம், அது சீக்கிரமாக விட்டுருவேன்னா. அப்போ அறிவு இருக்குது, ஆனால் அறிவு இல்லைன்னு கிடையாது. நிறைய காரியங்களுக்கு அறிவு இருக்குது, ஆனால் என்ன பிரச்சனை இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. சபையிலே வளர்ந்த பிள்ளைங்க, சில ஊழியக்காருடைய பிள்ளைகள் கூட சில நேரத்தில் அவிசுவாசியை கூட்டிகிட்டு ஓடி போயிடுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார பிள்ளை, அப்பா பாஸ்டர், அண்ணன் பாஸ்டர், ஒரு நல்ல பிள்ளை. அந்த பிள்ளை நல்லா தெரியும். நல்லா சமயத்தில் கூட கேட்டேன், அந்த பிள்ளை நல்லா இருக்கான்னு ஒருத்தங்கிட்ட கேட்டேன் நான். நல்ல பிள்ளை மையாவே. அவ்வளோ கஷ்டத்தில் கத்தரை சார்ந்து அந்த குடும்பம் வளர்ந்துச்சு. ஆனால் ஒரு இந்து கோயிலில் ஒரு கடவுள் அறியாத பையனை கல்யாணம் பண்ணிச்சு. இன்றைக்கி வாழ்க்கை ட்ராஜடி, நல்ல வாழ்க்கை இல்லை. அப்போ அவ்வளோ அறிவு இருந்துச்சுல. சொல்கிறாங்க இல்லையா, என் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தனேங்கிறாங்க இல்லையா, சொல்லி சொல்லி வளர்த்தனே. அப்போ கேட்காத அறிவு அவ்வளவு கேட்டாங்க. அறிவு இருந்துச்சா? அறிவு இருந்துச்சு. ஆனால் இன்னும் மற்ற அந்த அறிவு புத்திமதியாக மாறலை. நிறைய மக்களுக்கு இல்லைன்னா, என் பிள்ளைகளுக்கு அது தெரியுமான்னு கேட்டால் தெரியும், நல்லாவே தெரியும், கேளுங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் எது தெரியுமோ ஆனால் எக்ஸாக்டாக தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா அறிவு இருக்குது நல்லது, ஆனால் அந்த அறிவு புத்தியாக மாறலைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரியாக அப்ளை பண்ண தெரியணும், எப்படி இருக்கணும், எங்கே இருக்கணும், எப்படி வாழணும். அப்படி அப்ளை பண்ணி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அறிவு இருக்குது. அந்த அறிவு இருக்கிறது மட்டுமில்ல, புத்தி இருக்குது. ஆண்டவர் மத்தேயு 7லையும் சொன்னார், லூக்கா 6லையும் சொன்னார். அந்த 2 வீட்டை பற்றி பேசினார். 2 வீட்டுக்குமே பிரச்சனை வருது. 2 வீட்டுக்கும் வெள்ளம் வருது, 2 வீட்டுக்கும் காற்று அடிக்குது, 2 வீட்டுக்கும் மழை மோதுது, 2 வீட்டுக்கும் ஒரே பிரச்சனை வருது. ஒரு வீடு அழிந்து நாசமாக போயிடுச்சு, ஒரு வீடு அதில் நிற்கிது. 2 வீட்டுக்கும் அறிவு இருக்குது. 2 பேரும் வார்த்தையை கேட்டாங்க. 2 கேட்டிங்கன்னா வாசிங்களேன். லூக்கா 6க்கு வாங்க. 6:47. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருமெல்ல வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தையை 49 என் வார்த்தையை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மணலின் மேல் வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். 2 பேருக்குமே அறிவு இருக்குது. 2 பேருக்குமே வார்த்தையை கேட்டாங்க. ஒரு மனுஷன் வார்த்தையை கேட்டு அதை சரியான விதத்தில் பயன்படுத்தினா அவனுக்கு புத்தி இருந்துச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, எப்படி என்ன செய்யணும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அவன் பிரச்சனை வந்தால் கூட பிரச்சனைலேருந்து வெளியே போயிட்டான், சக்ஸஸாக வெளியே போயிட்டான். அறிவு நல்லது, நிறைய அறிவை கேட்கணும். அப்புறம் அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்தணும். கர்த்தர் சில டெஸ்ட் வைக்கிறாருங்க. டெஸ்ட் வைக்கிறாரா? டெஸ்ட் வைக்கிறாரு. எதுக்கு? அறிவை பயன்படுத்துவதற்கு. இவ்வளோ அறிவு இருந்துச்சு, அந்த அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்பான், இன்னும் கொஞ்சம் பயன்படுத்துறதுக்கு டெஸ்ட் டெம்ப்டேஷன் பண்ணலை, அழிக்கிற காரியங்களை செய்யலை. அறிவை பயன்படுத்தி முன்னேறி போவதற்கு கர்த்தர் டெஸ்ட் வைக்கிறார். யோபு 28:28 சொல்லுகிறார், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். அப்புறம் ஒரு மனுஷனுக்கு புத்தி இருக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? பொல்லாப்பை விட்டு விலை இருக்கான்னா புத்தி இருக்குன்னு அர்த்தம். பொல்லாப்பை விட்டு விலகலைன்னா அவனுக்கு அறிவு இருக்குது, புத்தி இல்லைன்னு அர்த்தம்.
எனக்கு தெரிஞ்ச எத்தனை அறிவு தெரியும் தெரிஞ்ச ஒருத்தர்லாம் அது குறித்து அந்த காலத்தில் சொன்னார். இப்படி அதாவது செக்ஸுவல் பர்வர்ஷன், அடுத்தவர்களோட தப்பான உறவு வச்சக்கூடாது, அப்படி இப்படி நிறைய இடத்துல பேசியிருக்காரு. அதே மனுஷன் தப்பு பண்ணார். அப்போ அறிவு இருந்துச்சு. அறிவு இருக்கா? அறிவு இருக்கு, ஆனால் புத்தி இல்லை. கேட்டோம்னா அவ்வளவு அறிவு இருக்கும். அதை குறித்து அறிவு இருந்துச்சு, ஆனால் அதை குறித்து புத்தி இல்லை. அவர் தான் சொன்னார், ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு ஒரு நான் கேட்டேன். அவர் வீட்டுக்கார் வந்து அவளை சரியாக நடத்தலை அப்படின்றாரு. நடத்தட்ட உனக்கு என்னன்னே. இப்போ அதில் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து ரெஸ்டோர் ஆகிட்டார். கத்தரை மனம் திரும்பி மாறுதலுக்கு உண்டாகி அதில் வெளியே வந்தாச்சு. அது வெளியே வரக்கூடிய அறிவு இருந்துச்சு. நான் சத்தியத்தை அப்புறம் கேட்டார். கண்டம் பண்ணலை. நான் இல்லை நீங்கள் சரியில்லை அவ்வளோதான் அப்படின்னு கண்டம் பண்ணலை. கண்டம் பண்ணிட்டீங்கன்னா கண்டம் பண்ணுறவனுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான், சரியில்லை, நீலாம் கிறிஸ்தவனே கிடையாது, நீ நரகத்துக்கு தான் போவேன்னா அந்த புத்திமதி சொன்னால் பார்த்தீங்களா, அவனுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். இப்போ கண்டம் பண்ணிடலாம். கண்டம் பண்ண என்ன ஆகும்? அவ்வளோ முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரியான புத்திமதி உள்ளவன் கிடைச்ச அறிவை பயன்படுத்தி தன் சகோதரனை தூக்கி விடுகிறான். வாசிப்போம், எரேமியா திருப்போம். எரேமியா 3:14. சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தமிழில் சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் இருக்கும். நீங்கள் ஆங்கில பைபிள் படித்து பார்த்து சீர்கட்ட பிள்ளைகளே வீட்டுக்கு திரும்புங்கள் இருக்கும். சீர்கட்ட பிள்ளைகளே வீட்டுக்கு திரும்புங்கன்னா கர்த்தருடைய வீட்டுக்கு திரும்புங்க. வீட்டுக்குன்னா நான் நம்ம வீட்டுக்கு இல்லை, கர்த்தருடைய வீட்டுக்கு திரும்புங்க. என்ன இஸ்ரவேல் மக்களுக்கு பேசுகிற சீர்கட்ட பிள்ளைகளே கர்த்தருடைய வீட்டுக்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ரொம்ப முக்கியம். எத்தனையோ சபைகள் இருக்கு. எல்லா சபையும் கெட்ட சபைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், இந்த சபை நல்ல சபைன்னு தெரியும். எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்? என் பிள்ளைங்க வளருது. என் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் நான் தீங்கு செய்ய மாட்டேன், யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டேன், அதான் என்னுடைய நேச்சரு. ஆனால் என் பிள்ளைகளுக்கு எக்காரத்தை கொண்டு செய்ய மாட்டேன். என் பிள்ளைகளை இந்த பிரசங்கத்தை கேளுங்கிறேன். ஏன்னா இது நல்ல சர்ச்சுன்னு எனக்கு தெரியும். சில இந்த சர்ச்சை விட்டு போயிருக்காங்க. முதல்ல ஒரு குரூப் போனாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் போனாங்கன்னா இந்த சர்ச்சில் இருந்தால் பரலவும் போக முடியாதுன்னு யாரையும் சொல்லிட்டாங்க. இந்த சர்ச்சில் இருந்தால் பரலவும் போக முடியாதுன்னு அப்படியே உடனே சொல்லிட்டாங்க. அதனால் பரலவும் போகிறதுக்கு சிலர் டிக்கெட் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த கள்ள டிக்கெட் வச்சுருப்பாங்க தெரியுமா? விஜய் படம் வருது, ரஜினிகாந்த் படம் வருதுன்னா இந்த படம் அப்படி அந்த டிக்கெட்டு உனக்கு பரலவும் போகணும் தான். பரலவும் எனக்கு ஏன்டா சொல்லிட்டேன்னா நான் அன்றைக்கே அனுப்பியிருப்பேன். எனக்கு பரலவும் போகணும் தான் பாஸ்டர் நினச்சேன்னா நான் எதுக்கு நீ இன்னொரு சர்ச்சுக்கு போகிற வீடு இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். என் மரணத்துக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நானே காரணம் மட்டும் எழுதி வை, நான் அவனை அனுப்பிவிட்றேன். உனக்கு பரலவும் போகிறது தான் நோக்கம். புத்தி இல்லை. ஒரு சர்ச் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய இருதயத்தை அறிந்த ஒரு போதகர் இருக்கணும். ஒரு பையன்லாம் வந்து இங்கே தரையில் ஓரமாக உட்காந்துருந்தான். அந்த பிரதர் உட்காந்த இடத்துல கீழே உட்காருவான். ஏன் உட்காந்தோன்னா என்ன கேள்வி சொல்லிட்டாங்கன்னா, சர்ச்சில் வந்து சேரில் உட்காந்தா பரலவும் போக முடியாதுட்டாங்க. உங்களுக்கு புதுமையாக இருக்கும். சமீபத்தில் சர்ச்சிலேருந்து ஒரு தம்பி தினேஷ் ஒருத்தன் முன்னாடி இந்த ஒர்ஷிப் பண்ணால் தாடி வச்சுருப்பான்ல, இப்போ பெங்களூர் பாஸ்டர் ரமேஷ் சர்ச்சில் இருக்கான். ஹிந்தி சர்வீஸாக வந்து எடுக்கிறான். ஒரு நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் அன்றைக்கி சொல்லும்போது தெரியல, ஒரு நம்ம பிரசங்கத்தை கேட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எங்கள் அம்மா அது கரெக்டுன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த அம்மாலேருந்து இங்கே வந்த உடனே எந்த சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு யாரையும் கேட்டிருக்காங்க சொந்தக்காரங்க. ஒரு சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சர்ச்சில் சேரில் உட்காந்து ஆராதிக்கிறாங்களா தரையில் உட்காந்து ஆராதிக்கலான்னு கேட்டிருக்காங்க. அவர் புத்தியோடு போதிப்பாரான்னு கேட்கல. சேரில் உட்காருவாரா தரையில் உட்காருவா? இல்லை சேரில் உட்கார்ற சர்ச்சு போகாதீங்க, வேறு சர்ச்சுக்கு சீக்கிரம் போயிருங்கட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன முக்கியம்னா தரையில் உட்காரணும். ஏன்லாம் அறிவில்லை. நீங்கள் ஒரு சர்ச்சை விட்டு போகிறீங்கன்னா இல்லாட்ட அந்த ஊரை விட்டு போகிறீங்கன்னா எங்கே போனாலும்
அந்த போதகர் உங்களை அறிவோடு போதிக்கிறாரா? கர்த்தருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறாரா? கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து அறிவோடும் புத்தியோடும் போதிக்கிறாரா? இப்போ எனக்கு கிடைச்ச அறிவையும் புத்தியை நான் ஒரு நாள் மறைச்சி வைக்க மாட்டேன். என்ன அறிவு இருக்கிறதோ என்ன புத்தி இருக்கோ அப்படியே மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏன் வாழணும்? ஒரு சர்ச்சுங்கிறது அதாங்க. சர்ச்சுங்கன்னா போய் ஆடுறதோ குதிக்கிறதோ கும்மாளம் போட்டு வர்றது கிடையாது. சர்ச்சில் முக்கியம் என்ன? அறிவும் புத்தியும் பேசப்படணும். அறிவும் புத்தியும் பேசப்படலைன்னா நம்ம வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதா? நிறைய மக்களுக்கு புத்தி இல்லை. சபைக்கு வர்றாங்க, மக்கள் சொல்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்குது. கேட்ட மாஸ்டர் நல்லா ஆயிட்டோம், இப்படி இருந்தோம், அப்படி ஆகிட்டோம், இப்படி ஆகிட்டோங்கிறாங்க. அதை கேட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சிலர் நானும் தான் கேட்டேங்கிறேன், எனக்கு ஒன்றும் வேலையே செய்யலைங்கிறாங்க. அப்போ வித்தியாசம் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நம்ம சொன்னதை அதனுடைய இன்சைட்டை பார்க்க தெரியல. இன்சைட்டை பார்த்தா மாறிடுவாங்க. இப்போ சமயத்தில் ஒரு பிரதர் கதறிக்கிட்டு இருக்காரு. டெய்லி அது இப்போ மதியம் கூட எழுதினார், பாஸ்டர் சாப்பிட்டீங்களா, ஹேட் லஞ்ச் அப்படி எழுதியிருந்தார். சிபிஎம் சர்ச்சிலேருந்து இப்போது வெளியே வந்திருக்காரு. மனைவி போயிட்டுருக்காங்களா, அவர் போல். அவர் இன்றைக்கி நேற்று எழுதியிருந்தார், பாஸ்டர் நானும் உங்கள் சபை விசுவாசி தான் எழுதியிருந்தார். 58 வயசு ஆகி போச்சு, அந்த அம்மா ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆன்லைனில் இருப்பார். ஐயா நான் என்னை வேற ஆளுன்னு நினைக்காதீங்க பாஸ்டர், நானும் உங்கள் சபை விசுவாசி தானாரு, ஒரு நாளைக்கு வருவேனாரு. ஏன்? புத்தி கிடச்சிருக்கு. சில பிரச்சனைலேருந்து வெளியே வந்துட்டார். எத்தனையோ ஆண்டுகள் ஏற்படாத ஒரு விடுதலை புத்தியின் மூலமாக கிடச்சிருக்கு. அதனால தான் அறிவை பெறணும், அப்புறம் புத்தியை பெறணும். இது 2வது தூண். 3வது தூணையும் சொல்லி முடிச்சிடறேன், அடுத்த வாரம் தொடருவோம். 3வது தூண் நான் அந்த ஆர்டரில் போக மாட்டேன். முதல்ல அறிவு, புத்தி. இன்னைக்கு நியாயத்தை குறித்து பேசுவேன். இருக்கு இல்லையா? அதில் 3வது வசனம் விவேகம், நீதி, நியாயம், அதுக்கப்புறம் நிதானம். நியாயம்னா ஜட்ஜ்மெண்ட்டு, நியாய தீர்ப்பு. அதுதான் நியாயம்னு சொல்லுது. நீங்கள் ஆங்கில பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஒரு காரியத்தை குறித்த சரியாக நியாயம் தீர்க்கிறது. இன்றைக்கி அநேக மக்களுக்கு, சபைக்கு போகிற மக்களுக்கு நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட்டு அப்படின்னா மக்களுக்கு பயமாக இருக்குது. ஐயோ நியாய தீர்ப்பு வருதுனாவே மக்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் காரியங்களை நியாயம் தீர்க்கணும். பிள்ளைகளை வளர்க்கும்போது பிள்ளைகளை நம்ம ஜட்ஜ் பண்ணணும். என்ன சாப்பிட்றாங்க ஜட்ஜ் பண்ணணும். கடைக்கு போய் கண்டதை வாங்கி திங்கிறான்னா ஜட்ஜ் பண்ணணும். நான் சொன்னது புரியுதுங்களா? எதே 3 நாள் காய்ச்சினா அதே ஆயில வடையை போட்டு சுட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அங்கே போய் சாப்பிடாதாரான்னு சொல்லணும். ஏன்னா அது கெடுதி. பிள்ளைகள் சாப்பிட்றத ஜட்ஜ் பண்ணணும். பிள்ளைகள் என்ன கவனிக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள் ஜட்ஜ் பண்ணணும். ஜட்ஜ் பண்ணணும்னா அதை பார்த்து ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கணும். இதை செய்யக்கூடாது, இதை செய்யணுண்டு ஒரு நியாய தீர்ப்பு அங்கே இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? நியாய தீர்ப்புனா காண்டம்னேஷன் கிடையாது. அதை சரியான விதத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஜட்ஜ் பண்ணுவது. ஜட்ஜ் பண்ணுவதுன்னா என்னது? ஜட்ஜ் பண்ணுவது. சில விஷயங்கள் இப்போ நியாய தீர்ப்புனாவே மக்களுக்கு ஐயோ நியாய தீர்ப்பு நாளில் அப்படின்னு போயிடும். அதை சரியாக நியாயம் தீர்ப்பது. நியாயம் தீர்ப்பதுன்னா என்ன? கெட்டது கிடையாது. சரியாக இது செய்யணும், இது செய்யக்கூடாது என்று நியாயம் தீர்ப்பது. நியாயம்னா என்னன்னு சொல்கிறேன். நியாயம் என்றால் ஒரு காரியத்தை மதிப்பீடு செய்வது. இது ஒரு காரியத்தை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம்னா இது ஒர்த்து இல்லையா என்று ஒரு காரியத்தை மதிப்பீடு செய்வது. 2வது காரியம் ப்ராப்பர்லி வெர்டிக்ட்னா முறையான விதத்தில் தீர்ப்பு செலுத்துவது. வெர்டிக்ட் பண்ணுறதுனா கோர்ட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. நீதியான முறையில், முறையான முறையில் தீர்ப்பு செலுத்துவது. 3வது காரியத்தை ஒரு காரியத்தை டிசர்ன் பண்ணுவது. டிசர்ன் பண்ணுன்னா பகுத்தறிவது. இது சரியா, இது சரியில்லையா, இது தேவன்கிட்டருந்து வந்துச்சா, இது பிசாசிட்டிருந்து வந்துச்சா, இதை கட்டணுமா, இதை கட்டவிழ்க்கணுமா என்று சரியான ஒரு டிசர்ன்மெண்ட், ஒரு பகுத்தறிவது. பகுத்தறிவதுன்னா தேவனுடைய அறிவை கொண்டு பகுத்து அறிவது. தேவன்கிட்டருந்து வந்துச்சுன்னா அதை எதிர்க்கக்கூடாது. பிசாசிட்டிருந்து வந்துச்சுன்னா எதிர்த்தரணும். கர்த்தர் சொல்கிறார், மகனே
உன்னை கோடீஸ்வரனாக்க விரும்புகிறேன்ப்பா அப்படின்னா அப்பாலப்பா சாத்தானே சொல்லக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு என்ன இல்லை, புத்தி இருக்கு, டிசைன் பண்ண தெரியல. ஒரு காரியத்தை நியாய தீர்ப்பு கொடுக்க சொல்லல, சரியா தீர்ப்பு தெரியல, சரி இது தப்பு தேவன்கிட்ட வந்ததுன்ட்டு உங்களுக்கு சரியா ஒரு காரியத்தை டிசைன் பண்ண தெரியல. கர்த்தர் சொன்னார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏத்துள்ளுங்கள். இதெல்லாம் அந்த நியாயத்துடைய ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய காரியத்துடைய விளக்கம். எங்கள் மக்கள் புத்தி இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு, அது மட்டும் இல்லை, நியாய தீர்ப்புனா தான் கரெக்ட் டிசிஷன் எடுக்க முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனும் அந்த காரியத்தை நீங்கள் சரியாக நியாயம் தீர்த்ததுனால வந்ததான் டிசிஷன். நான் சொன்னது புரியுங்களா? ஒரு காரியத்தை இப்படி இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு தெரியுங்கன்னா அந்த காரியத்தை, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு காரியத்தை குறித்த சரியான நியாய தீர்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, அது நியாயம் தீர்த்ததுனால சரியான டிசிஷன் எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். மக்கள் புத்தி இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, பைபிள் சொல்லுது நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஏதாச்சும் சொன்னோம்னா உடனே சொல்லுவாங்க, நீங்கள் நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது பிரதர் அப்படிம்பாங்க. கேட்டது இல்லையா? ஏதாச்சும் சொன்ன மாதிரி ஏதாச்சும் சொன்ன அன்றைக்கி ஒரு அம்மா கூட சொல்லிச்சு, பைபிள் சொல்லுது நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு சொல்லுதில்ல பிரதர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன நியாயம் தீர்க்கிறீங்க? நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு என்ன செய்கிறீங்க? நியாயம் தீர்க்கிறீங்க. தவறாக நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்குது, சரியான விதத்தில் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்குது. இப்போ ஏசு சொன்னார், நீங்கள் குற்றவாளியாக என்று தீர்க்கப்படாத அளவுக்கு ஒருவனையும் குற்றவாளி என்று தீர்க்காதருங்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காதீங்கன்னு அர்த்தம். டோன்ட் ஜட்ஜுங்கிறார் இல்லையா? ஒருவனையும் குற்றவாளி என்று தீர்க்காதருங்கள், தீர்ப்பு கொடுக்காதிருங்கள். நியாய தீர்ப்பு தீர்ப்பு நியாயம் அதெல்லாம் சேர்ந்து தான், நியாய தீர்ப்பு கொடுக்காதிருங்கள். மக்கள் சொல்கிறாங்களே நம்ம ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கணும் என்ன அர்த்தம் சொன்னோம்னு அர்த்தம்னா, எதையுமே நீங்கள் குற்றப்படுத்தியே பார்க்கக்கூடாது, அவர் ரொம்ப ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க? கேட்டது இல்லையா அந்த வார்த்தையில்? எல்லாவற்றையும் குறையான காரியத்திலே பார்க்கறது, எல்லாத்தையும் குறை சொல்கிறே பார்க்கறது. அப்படி நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஞானத்தோடு அறிவோடு ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஜட்ஜ் பண்ணணும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அப்போ தான் உங்களுக்கு ஞானம் ஆப்ரேட் ஆகுங்க. ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறான்னா ஏன் பேசுகிறான், எதுக்கு பேசுகிறான், என்ன காரணத்துக்காக பேசுகிறான்னு உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியணும். ஜட்ஜ் பண்ண தெரியலன்னா கஷ்டம். அதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஞானம் ஆப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். என்ன காரணத்துக்காக பேசுகிறாங்க அப்படி தெரியணும் உங்களுக்கு. விளங்குதா? சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, தேர் இஸ் நோ அப்சல்யூட்டுங்கிறாங்க. தேர் இஸ் நோ அப்சல்யூட்னா எதுவுமே நிலையானது கிடையாதுங்கிறாங்க. நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? தேர் இஸ் நோ அப்சல்யூட்னா எதுவுமே நிலையானது கிடையாது, எல்லாமே மாறிட்டே இருக்கும். அதனால் மாறிக்கிட்டு இருக்கிற காரியத்தில் இதான் நிலையானது என்று நீங்கள் தீர்ப்பு சொல்ல முடியாது. ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும். அதனால் இதான் சரின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இன்னைக்கு சரின்னு இருக்கிறது நாளைக்கு தப்பாக போயிடும், இன்னைக்கு தப்பாக இருக்கிறது நாளைக்கு சரியாயிரும். அது உலக ஞானம். சில காரியம் என்றைக்குமே தப்பு தான், சில காரியம் என்றைக்குமே ரைட்டு தான். தேவனுடைய வார்த்தையிலிருந்து, தேவனுடைய பார்வையிலிருந்து இங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சரியானது, தவறானது. யோவான் 7க்கு வாங்க. சரியான விதத்தில் நியாய தீர்ப்பு கொடுக்கறது இருக்குது, தப்பான விதத்தில் நியாயம் செய்கிறது இருக்குது. நியாயம் செய்கிறதுனா புரிஞ்சிடும்ல, ஜட்ஜ்மெண்ட்னா வேணாம், நியாயம் செய்கிறது. எனக்கு நியாயம் செய்யுங்கயா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது என்னது? ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கயான்னு அர்த்தம். இதுக்கே நான் நிறைய நேரம் சொல்லணும் பொறுக்கு. யோவான் 7:24 தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதுங்க. தீர்ப்புன்னா நியாய தீர்ப்பு, ஒரு காரியத்தை குறித்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது. தீர்ப்பு நியாயம் அதில் எல்லாமே ஒன்று தான் இல்லையா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள், நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தப்பு. இவரை பார்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க, இவரை பார்த்து ஒரு காரியத்தை நியாயம் தீர்க்கிறாங்க. அவங்க கொடுத்த நியாயம் தீர்த்தது, இவரை குறித்து நியாயம் தீர்த்தது தப்பு. என்ன நியாயம் தீர்த்தாங்கன்னா, இவர் ஓய்வு நாளில் சுகமாகிட்டார். அதுக்கு மேலே வசனம் தான்,
ஓய்வு நாளில் சுகமாக்குனதுனால அது தப்புங்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஓய்வு நாளில் விருத்த சேதனம் பண்ணுறியே, அப்போ ஓய்வு நாளில் விருத்த சேதனம் பண்ணினா ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை சுகமாக்க கூடாதா? சொல்றது இவரை பார்த்து அவன் கொடுத்த நியாய தீர்ப்பு, இவருக்கு கொடுத்த நியாயம் சொன்னது தப்பு. தோற்றத்தின்படி செய்கிறான். அவர் என்ன காரணத்துக்காக செஞ்சாருன்னு தெரியல. ஓய்வு நாள் முக்கியமா மனுஷன் முக்கியமா? மனுஷன் முக்கியம். மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள். ஓய்வு நாளுக்காக மனுஷன் கிடையாது. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்க. சரியான விதத்தில், நீதியான விதத்தில் ஒரு காரியத்தை நியாயம் தீருங்க, தீர்ப்பு சொல்லுங்கிறார். NLT போடு. லுக் beneath the surface so you can judge correctly. மேலோட்டமாக பார்த்து ஒரு முடிவு சொல்லாதீங்க. அந்த சர்ஃபேஸ் கீழே போங்க. அது கீழே போய் அப்புறம் சரியாக ஒரு காரியத்தை ஜட்ஜ் பண்ணுங்க, நியாயம் செய்யுங்கிறார். அது இங்கிலீஷில் சொல்கிறாங்க இல்லையா, டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவருங்கிறாங்க இல்லையா. அந்த அட்டையை பார்த்து முடிவை சொல்லிடாத, கொஞ்சம் உள்ளே போய் படிச்சுப்பார். மேலோட்டமாக ஒரு முடிவுக்கு வந்துடாத. எந்த ஒரு காரியத்தையும் படித்து பார்த்து ஆழமாக யோசித்து ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் டிசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு காரியத்தை தீர்ப்பு சொல்கிறீங்கன்னா எடுத்தோம் பிடித்தோம் கவுத்தன் இருக்கக்கூடாது. இது விளங்கும் இல்லையா? அதுதான் இதுதான் ஞானம். ஒரு காரியத்தை எடுத்தோம் பிடிச்சோம் கவுத்தன் இருக்காதரா, யோசிச்சு செய்யுங்கிறோம் இல்லையா. அதான் ஒரு காரியத்தை குறித்த தீர்ப்பு சொல்லுது. தீர்ப்பு சொல்லுதுன்னா ஞானமாக செய்கிறது. ஆனால் மக்கள் சொல்கிற பெரும்பாலான காரியம் என்னென்னா, நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது, நியாயம் தீர்க்கிறது தப்பு பிரதர்மாங்க. கேட்டது இல்லையா? நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது பிரதர், நியாயம் தீர்க்கிறது தப்பு, பாவமாங்க. நியாயம் தீர்க்கிறது தப்பான விதத்தில் நியாயம் தீர்ப்பது தப்பு, சரியான விதத்தில் நியாயம் தீர்ப்பது சரி. ஏன்னா ஞானத்தின் 7 தூணில் ஒரு தூண் நியாயம் தீர்க்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? தோற்றத்தின்படி செய்யக்கூடாது. இப்போ நம்ம ஊரில் சொல்கிறாங்க, சிவப்பா இருக்கிறேன் போய் சொல்ல மாட்டாங்கிறேன், பார்த்தீங்களா? கேட்டது இல்லையா? அதான் அப்படின்னா உங்களுக்கு தோற்றத்தின்படி நீங்கள் தீர்ப்பு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். எந்த ஒரு காரியத்தையும் இப்போ மேலை நாடுகள்லாம் சிகப்பு கருப்புன்னு இருக்கு இல்லையா, ரேசிசம் இருக்குது. சிகப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பு, கருப்பாக இருக்கிறவங்களுக்கு இன்னொரு மதிப்பு இருக்குது. ஒரு மனிதன் தோற்றத்தின்படி பார்க்க அழகாக இருக்கான், அது நடிப்பில் நல்லவனாக இருப்பான், முடி நல்லா இருக்குது, ட்ரெஸ்ஸு கோட்டில் என்ன சொல்லலை, கோட்டு சூட்லாம் போட்டிருக்காரு, இருந்தாலும் நல்லதவராக இருப்பார். அப்படிலாம் எந்த ஒரு காரியத்தையும் தோற்றத்தின்படி முடிவெடுக்கக்கூடாது. சில சொல்கிறாங்களே பணக்காரங்களாம் கெட்டவங்க, அப்படிலாம் கிடையாது. நான் பார்த்ததில் எத்தனையோ பணக்காரங்க ரொம்ப ஹம்பிளாக இருக்காங்க. நான் பார்த்ததில் எத்தனையோ நல்ல பணக்காரங்க அவங்க பண கர்வமே இல்லாமல் வாழக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதனால் இதே ஒரு சிலர் இருக்காங்க ஆணவம் பிடிச்சிருக்குவான். அதனால் பணக்காரர்கள்லாம் கெட்டவன் சொல்ல முடியாது. அதனால் ஏழைகள்லாம் புனிதமானவர்கள் அப்படி ரொம்ப தாழ்மையானவன் சொல்ல முடியாது. நல்லா படித்தவன், கோடிக்கணக்கான சொத்து வச்சுருக்கவன், பென்ஸு கார் வச்சுருக்கேன் தாழ்மையாக இருப்பான். அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாதவன் கர்வமாக பேசுவான். நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தோற்றத்தின்படியோ பார்வையின் அடிப்படையிலையோ தீர்ப்பு செய்யக்கூடாது. ஒவ்வொரு காரியத்தையும் நின்று நிதானித்து ஆவியானவர் கொடுக்குற அந்த வழிமுறையின் அடிப்படையில் தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஞானத்தினுடைய 3வது தூண் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். பார்வையின்படி பார்த்தா அல்ல பார்க்க ரொம்ப சாந்தமாக இருக்காரு அப்படிலாம் சொல்லவே முடியாது. பார்த்தோன்னே பார்த்தங்க அந்த பொண்ணு அப்படியே உட்காந்த இடம்லாம் அப்படியே உட்காந்துருந்துச்சு. ஐயோ, அப்புறம் தான் ராட்சசியாக இருப்பா கொஞ்ச நாள் கழிச்சு. இந்த அழகான ராட்சசிங்கிறாங்க தெரியுமா? அதனால் நீங்கள் தோற்றத்தின் அடிப்படையில் எதுவுமே முடிவெடுத்துட முடியாது. எல்லா ஒரு காரியத்தையும் நிதானிக்கணும். இந்த நிதானிக்கிறதே நம்ம மேலே இருந்த தேவனுடைய சாயல். தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர். நம்ம மேலே இருந்த தேவனுடைய சாயல் என்பது ஒவ்வொரு காரியத்தையும் நியாயம் தீர்க்கிறது.
ஒவ்வொரு காரியத்தையும் சரியான விதத்தில் ஜட்ஜ் பண்ணுவது தான் நம்ம மேலே இருக்கிற தேவனுடைய சாயல். தேவன் எல்லாவற்றையும் நியாயந்திருக்கிறாரா? நியாயம் சர்வலோக நியாயாதிபதிங்க. அவருடைய சாயல்ல ரூபத்தில் படைச்சிருக்கிற கர்த்தர் நம்மையும் எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்க வச்சிருக்கிறார். கடவுளை அறியாத மனிதனுக்கு வந்து இருக்குங்க. அவன் பாவத்தினால கரைப்பட்டதுனால அவனுடைய நியாய தீர்ப்பு தப்பாக இருக்கு. நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், தேவனுடைய ஜீவன் இருக்கு, மகிமையினாலும் கனத்தினாலும் நம்ம முடிசூட்டிருக்கிறார் என்றால் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனும் அது நிதானிக்கிறதும் நியாயம் தீர்க்கிறதும் சரியானதாக இருக்கும். மிருகம் வந்து எதையுமே நியாயம் தீர்க்க முடியாது. மிருகம் நியாயம் தீர்க்குமா? அது நியாயம் தீர்க்க முடியாது. அடுத்த ஆடு அந்த இடத்த அறுக்க போகிறாங்க, ஆன்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே. ஏன்? அதுக்கு கிடையாது. அதுக்கு நாயை வளர்த்திங்கன்னா அது கொஞ்சம் தெரியும், நம்ம எஜமான்னு தெரியும், அவ்வளோதான். அதையும் கரெக்டாக சொல்ல முடியாது இல்லைங்க. இப்போ ஒரு பெரிய டிபேட்டு போச்சு தெரியுமா, நாய் தெரு நாய் வளர்க்குறதுண்டு. அந்த நாய்க்கு வர்றவன் நல்லவன் கெட்டவன் தெரியாது, ஏன்னா அதுக்கு வந்து நியாயம் தீர்க்க தெரியாது. ஆனால் நம்ம மிருகம் இல்லை, தேவனுடைய சாயல்ல ரூபத்தில் படைச்சப்பட்டதுனால தான் கர்த்தர் நம்மகிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நியாயம் தீர்க்க சொல்கிறார். நியாயம் தீர்த்து கரெக்ட் டிசிஷன் எடு. உலக மனுஷன் என்ன சொல்கிறான்னா மிருகத்திலேருந்து வந்தோங்கிறான், அதனால் நம்ம நியாயம் தீர்க்க முடியாதுங்கிறான். ஆனால் நம்ம மிருகத்திலேருந்து வரல, கர்த்தர்கிட்டருந்து வந்ததுனால கர்த்தர் நியாயாதிபதி. நம்மும் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டதுனால ஒவ்வொரு காரியத்தையும் கரெக்ட் டிசிஷன் எடுக்கணும். மத்தேயு திருப்போம், மத்தேயு 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களையும் குற்றவாளி என்று தீர்க்காதருங்கள். இதை வச்சு தான் ரொம்ப பேர் சொல்கிறாங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஜட்ஜ் நாட்னு சொல்லி ஆங்கிலத்தை போட்டிருக்கோம். அதனால் யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதுப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பா. எதை குறித்து பேசுகிறார்? 1-5 வரை நியாயம் தீர்க்கிறத குறித்து பேசுகிறார். 1 முடிஞ்சிடக்கூடாது, 1-5 வரை பேசுகிறார். 1 சொன்னதை 5 கொண்டு போகிறார். அவர் ஒன்று சொல்கிறாரு, குற்றவாளி நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதருங்கள். இது ஆம்பிளிஃபைடு பெல் போடு. Do not judge or criticize and condemn others, so that you may not be judged and criticized and condemned yourselves. மற்றவர்களை குறை சொல்லாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்க, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீங்க. அப்படி குற்றவாளிகள் என்று தீர்க்கலைன்னா நீங்கள் குற்றவாளியும் தீர்க்கப்பட மாட்டீங்க, நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க, நீங்கள் மற்றவர்கள் குறை சொல்ல மாட்டீங்க. அப்படி சொல்லிட்டு தான் கீழே சொல்கிறாரு, ஒருத்தனை பார்க்குறீங்க, ஒருத்தனை பார்த்து நீங்கள் நியாயம் தீர்க்கிறீங்க. நியாயம் தீர்க்கிறேன்னா ஒருத்தனுக்கு உதவி செய்ய விரும்புகிறீங்க. சொல்கிறீங்க, அப்பா அவன் கண்ணில் வந்து இந்த மாதிரி பல்லு குத்துற குச்சி குத்திருக்கு அப்படிங்கிறீங்க. அவன் பார்த்து, ஆனால் அவன் கண்ணில் பல்லு குத்துற குச்சி குத்திருக்கு. நான் அவன் கண்ணில் இவன் கண்ணில் என்ன இருக்குன்னா டெலிஃபோன் இது செல்ஃபோன் டவர் குத்திருக்கு. செல்ஃபோன் டவர் தெரியல, ரொம்ப பெருசாக இருக்கும். இவன்ட்ட அவ்வளோ பிரச்சனை இருக்கு. இவன் தன் பிரச்சனையை பார்க்காம இன்னொருத்தருக்கு உதவி செய்ய விரும்புகிறான். முதல்ல அவனை வந்து குறை சொல்கிறான், அவனை நியாயம் தீர்க்கிறான். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்கிறீங்கன்னா முதல்ல எல்லாவற்றையும் அலசி ஆராய்ங்க. முதல்ல நல்லா கேளுங்க, என்ன ஏதுன்னு விசாரிங்க. 2 பேர் வர்றாங்கன்னா 2 பேரை குறித்தும் 2 பேர் சொல்கிறதையும் தெளிவாக கேளுங்க. டக்குன்னு எந்த ஒரு காரியத்தையும் ஒரு காரியத்தை குறித்து தீர்ப்பு சொல்லக்கூடாது, தெளிவாக கேட்கணும். 2வது காரியம், கீழே வாசிங்க 2ஆம் வசனம்.
ஏனெனில் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஒருத்தனை பார்த்து குறை சொல்கிறீங்க, ஒருத்தனை பார்த்து நியாயம் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உலகத்தில் தப்பே பண்ண மாட்டீங்களா? நீங்கள் தப்பு பண்ணும் போது மற்றவன் உங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவன்கிட்ட நீங்கள் நடந்துங்கிறாரு. நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, மாமியா உடைச்சா மண்சட்டி, மரும உடைச்சா பொன்சட்டிங்கிறான் இல்லையா. அவன் செஞ்சதை பார்த்து ஊர் முழுக்க தூத்துற. நாளைக்கு நீ செய்யும் போது உன்னை ஊர் முழுக்க தூத்துனா உனக்கு சந்தோஷமா இருக்குமா? நீ எதை விரும்புகிற? இரக்கத்தை விரும்புகிற, மன்னிப்பை விரும்புகிற. நீ எதை விரும்புகிறையோ அதே இதை அவனுக்கு செய். அவனுக்கு உதவி செய்ய விரும்புகிற. ஏன்னா அவன் கண்ணில் ஒரு துரும்பு இருக்கிறத பார்க்குற. ஆனால் அவனை நீ குற்றவாளியும் தீர்க்கிறையே, ஆனால் உன்கிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்கேங்கிறாரு. நீ ஒருத்தன் உதவி செய்யணுமா? செய்கிறது நல்லது. முதல்ல உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. உங்கள்கிட்ட இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இன்னொருத்தன் மற்றவனுக்கு முன்னாடி நம்ம பரிசுத்தமான மாதிரி காமிக்கிறது. அந்த ஒரு ஆண்டவர், இந்த ஆண்டவர் 7மே இருக்குங்க. நீ படித்து பாருங்க. நான் சொல்கிறேன், 7மே ஆண்டவர்கிட்ட இருக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், விபச்சாரியை கையும் கை மெய்மா இவளை கல்லறியணுமா கல்லறியக்கூடாதா தீர்ப்பு சொல்லுங்கிறான். நம்மனா என்ன சொல்லுவோம்? தெரியலையப்பா. ஆமாம், 2 ஆன்சர் தான். எரியணுமா அறியக்கூடாதா? கரெக்டாக சொன்னார். உன்கிட்ட எவன் பாவம் செய்யலையே அவன் எறியினார். அவளை குற்றவாளின்னு தீர்க்கல, நீ குற்றவாளி இல்லைன்னா தீர்த்துரு. நீங்கள் ஒரு ஆளை குற்றவாளின்னு தீர்க்குறீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும். யார் பர்ஃபெக்டு? ஒருத்தனும் பெர்ஃபெக்ட் கிடையாது. அப்போ எவனாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவனுக்காக ஜோம் பண்ணுங்க. இன்றைக்கி யூடியூப் சேனலில் போட்டு இப்போ நிறைய பேர் உருவாயிட்டாங்க. ஊழியக்காரங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் உருவாயிட்டாங்க. ஏன்னா காசு சம்பாதிக்கிறாங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதே அவங்களுக்கு செய்யுங்க. அதான் நீங்கள் கொடுக்குற தீர்ப்பாக இருக்கணும். நீங்கள் கொடுத்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு, ஞானத்தின் தீர்ப்புன்னா அவனுக்கு உதவி செய்கிறதா இருக்கணும். அவனை குற்றப்படுத்தி காயப்படுத்தி அவமானப்படுத்துறதா இருக்கக்கூடாது. அவனை கண்டம் பண்ணிட்டீங்கன்னா அது நியாய தீர்ப்பு இல்லை, அது அநியாய தீர்ப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? 1 கொரிந்தியர் 5க்கு வாங்க. 1 கொரிந்தியர் 5 படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 5ல் ஒரு காரியத்தை நியாயம் தீர்க்கிறார். ஒரு காரியத்தை சபையில் ஜட்ஜ் பண்ணுறார். சபையில் ஒரு பையன் அவனுடைய அப்பாவுடைய 2வது மனைவியோட விபச்சாரம் பண்ணிகிட்ருக்கான். அது குறித்து யாருமே தப்புன்னு சொல்லலை, அது நீக்கலை. அதை குறித்து இருமாப்படைகிறாங்கன்னா அதில் என்ன தப்பு அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. மேன்மை பாராட்டுறாங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்கிறார், இது அஞ்ஞானிகள்கிட்ட கூட இல்லையேங்கிறார். தேவனை அறியாத மக்கள்கிட்ட கூட இல்லையே. இப்போ மேலை நாடுகள்லாம் இது அப்படி போயிடுச்சு. நம்ம ஊரில் விளக்கமாதவங்க அடிப்பாங்க. நான் அங்கே அவர் சொல்கிறார், கடவுள் அறியாதன்ட்ட கூட இல்லையேங்கிறாரு. இன்றைக்கி மேலை நாடுகள்லாம் அப்படி நடக்குது, அது கேஷுவலாக போயிட்டுருக்கு. அப்போ சொல்கிறாரு, அவங்க அப்போ கீழே சொல்கிறார் 5ஆம் வசனத்தில், செக்ஷுவல் பியூரிட்டி ரொம்ப முக்கியங்க. அதாவது செக்ஷுவல் முரண்பாடு இது இருந்துச்சுன்னா அது பலவிதமான சேதத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். 5, அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறார். சபையை விட்டு அவனை விளக்குங்கிறாரு, அவனோட பேசாதங்கிறாரு, அவனோட எவ்வளோ வேணும் களவாதங்கிறாரு. ஏன்? இவர் இயேசு சொன்னது ஒரு தெரியாதா? மற்றவர்களை நீனும் குற்றவாளின்னு தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களின் குற்றவாளி என்று தீர்க்காதீங்க. அந்த வசனம் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் சொல்கிறார்? சர்ச் டிசிப்ளின் இது. இவர் குற்றவாளின்னு தீர்க்கலை, சர்ச் டிசிப்ளின் இது. ஏன் அவனை செய்கிறாரு? அவன் மேலே இவருக்கு வைத்திருந்த அன்பின் அடிப்படையில் செய்கிறார். ஏன்னா அவன் அப்படி அது மட்டும் இல்லை, அது சொல்கிறாரு, கொஞ்சம் புளித்தமா
பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கிருங்கிறார். ஏன்னா இது கண்டேஜியஸ், பரவக்கூடியது, அப்படியே ஈஸியாக அப்படியே பரவிடும். அதனால் அதை அவனை வெளியே தள்ளுங்கிறார். ஏன் தள்ளுனான்னா அவன் மேலே அந்த அன்பு, அவனை நேசிக்கிறதுனால அவனை கொஞ்ச நாளில் வெளியே வைங்கிறார். இன்றைக்கி மக்கள் நினைப்பாங்க, எப்படி அவனை சர்ச்சை விட்டீங்க, வெளியே தள்ளனா, அவனை எப்படி சர்ச்சை விட்டு, இன்றைக்கி தள்ளினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தள்ளினாலும் இன்னொரு சர்ச்சைக்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி தள்ளினா என்ன, இப்போது இன்னொரு சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அன்றைக்கி அப்படி இல்லை, தள்ளினாலும் சர்ச்சை விட்டே ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஏன் ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னா அவனை சீர்திருத்துறதுக்கு, அவனை சரியான பாதையில் கொண்டு போவதற்கு அவனை சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்குறாங்க. சாத்தான் கையில் எதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க? அவன் மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுக்கு. ஏன் இயேசு கிறிஸ்து வருகிற நாளில் அவன் ஆவி ரட்சிக்கப்படுங்கிறாரு. அவன் அப்படியே போனால் கூட சரீரத்தில் சில பிரச்சனை வியாதி வந்தால் கூட கர்த்தரிடத்தில் மனம் திரும்பிடுவான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய தற்காலிகமான ஒரு ஆசையை காட்டிலும் அவனுடைய நித்திய மீட்பு முக்கியம். அவனை அப்படியே வெளியே வச்சிட்டாங்களா, திரும்பி 2 Corinthians 2 அவன் திரும்பி சர்ச்சுக்குள்ளே கூப்பிட்டாங்க. அவன் மனம் திரும்பி இருக்கான். நல்லா கவனிங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பேசுவேன், சர்ச்சு டிசிப்ளின் பற்றிலாம் பேசுவேன். பைபிளில் இருக்குதுலாம். சர்ச்சில் டிசிப்ளின் முக்கியம். சர்ச்சுங்கிற ஒரு குடும்பம், டிசிப்ளின் முக்கியம். இப்போ எனக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது தெரியுமா? உங்கள் பாவங்களை என்னால் மன்னிக்க முடியும் தெரியுமா? நான் கர்த்தர் கிடையாது, ஆனால் மன்னிப்பதற்கு அதிகாரம் இருக்குது. உங்களை பாவங்களை மன்னிக்கவும் முடியும், உங்கள் பாவங்களை மன்னிக்காமல் இருக்க வைக்க முடியும். இந்த பக்கம் வச்சுக்கோங்க, யோவான் திருப்புங்க. நான் உங்கள் பாவத்தை தான் சொன்னேன், வெளியே இருக்கிற மக்களுடைய பாவத்தை மன்னிப்பேன்னு சொல்லலை. யோவான் 20:23. எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்குன்னு சொன்னார். சீசர்களை பார்த்து சொன்னார், இப்போ நீங்கள் ஏதோ ஒரு தவறு செய்கிறீங்க, பாவம் செய்கிறீங்கன்னா உங்களுடைய பாவத்தை என்னால் கவர் பண்ண முடியும். உங்கள் மேலே எந்த தீமையும் வராத அளவுக்கு உங்களுக்கான பரிந்து பேச முடியும். உங்களுக்காக உங்கள் மேலே எனக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை வச்சு எந்த தீமையும் வராத அளவுக்கு உங்களை நான் கவர் பண்ண முடியும். ஏன்னா அது எனக்கு கொடுத்த அத்தாரிட்டி, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. பாவங்களை மன்னிக்கிறதுனா ரத்தம் சிந்தி மன்னிக்கிறது கிடையாது, அந்த பாவத்தை கவர் பண்ண முடியும், தீமை வராத அளவுக்கு கவர் பண்ண முடியும். கவர் பண்ணுற நேரத்தில் சொல்லுவேன், உங்களுக்கு புத்திமதி சொல்லுவேன், இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யக்கூடாது, இப்படி வாழக்கூடாது, இது கர்த்தருக்கு ஓந்ததெல்லாம் சொல்லி கொடுப்பேன். அப்படி சொல்லி கொடுத்ததுக்கப்புறமும் தொடர்ந்து செய்கிறீங்கன்னா அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேன், அது கவரை எடுத்துருவேன். ஒரு பையன்ட்ட என் சர்ச்சுக்கு இருந்தான், போயிட்டான்னா அவன் சொன்னேன், கத்தரை விட்டே போயிட்டான்னு நினைக்கிறேன். சர்ச்சை விட்டு போனால் நீ யார் கத்தரோடு இருக்கானு தெரியல. சர்ச்சை விட்டு போய் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அந்த பையன். அவன் இன்னொருத்தனுடைய மனைவியோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான், எனக்கு தெரிஞ்சிருச்சு. வாழ்ந்து அவங்களுக்கு பிறந்த பிள்ளை இவனுக்கு பிறந்த பிள்ளை. நான் அவன்கிட்ட சொல்லி, தப்புடா, இது செய்யக்கூடாது, இது ரொம்ப தீமைன்னு சொல்லி அவனை வான் பண்ணேன், பண்ணாத, இது கர்த்தருக்கு உகந்ததில்லை, நீ கர்த்தருடைய பிள்ளை, இதே தவறு பண்ணிட்ட விட்டுரு, அவன் மனைவி அவனோட இருக்கட்டும், நான் உனக்கு நல்ல பிள்ளையை பார்த்து தரேன், அவன் சர்ச்சில் கல்யாணம் முடிச்சு தரேன். அவன் நிறைய காரியங்கள் எடுத்து சொன்னேன், நீதிமொழி புத்தகத்தெல்லாம் வச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையே கூட்டிகிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க. அந்த காலம் வரை என்னால் அவனுடைய பாவங்களை நான் கவர் பண்ணேன், அவனுக்காக ஜெபிச்சேன். தொடர்ந்து அவன் மீறினான்னா அந்த பாவத்தை நான் கவர் பண்ண முடியாது, மன்னிக்க மாட்டேன். இது என்னது? இது நியாய தீர்ப்பு. என்ன மாதிரியா பார்க்குறீங்க? நான் சொல்லுவாங்க, இயேசுநாதர் தன் சீசர்களுக்கு சொன்னதுங்க, அவங்களுக்கு என்ன அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறாரோ அதே அத்தாரிட்டி ஸ்பிரிச்சுவல் லீடர் கொடுக்குறாருங்க. கீழே வாசிப்போம் 1 Corinthians 5. ஏன்னா அது ஏன் அப்படி செஞ்சாருன்னா அது நியாய தீர்ப்பு. அது அநியாய தீர்ப்பு இல்லை, நியாயமாக ஞானத்தின் அடிப்பில் செய்கிறாரு. 1 Corinthians 5:12. புறம்பை இருப்பவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். 13. புறம்பை இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார், ஆகையால் அந்த பொல்லாதவனை அவனை விட்டு தள்ளி போடுங்கிறார்.
வெளியே இருக்கிற மனுஷன், தேவனை அறியாத மனுஷன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான், அதை பற்றி தீர்ப்பு சொல்வதற்கு நம்ம ரைட் கிடையாது. ஏன்னா கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அவன் சபைக்கு வெளியே இருக்கான். சபைக்கு உள்ளே இருக்கிறவங்கள நம்ம நியாயம் தீர்க்கணும். நியாயம் தீர்க்கணும்னா இது சரி இது சரியில்லைன்னு சொல்லணும். ஒரு பிரதர் சரியில்லாமல் இருக்காருன்னா உங்களுக்கு தெரியுதுன்னா கூப்பிட்டு சொல்லணும், பிரதர் இது சரி கிடையாது, உங்களை நான் குற்றப்படுத்தலை, உங்களை நான் தான் நீதிமான்னு சொல்லலை, ஆனால் இது தேவனுடைய பார்வையில் உகந்ததில்லைன்ட்டு அவனுக்கு வந்து புத்திமதி சொல்லணும். இல்லை நமக்குண்டாங்க, நமக்கு அதுக்கு ஊர்வம்பு அப்படின்னா உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டாக ஞானமாக எடுத்து சொல்ல தெரியணும். இங்கே சொல்லும் பொழுது அந்த பெண்ணை பற்றி ஏதாவது சொன்னாரா? சொல்லலை. ஏன்னா அந்த பெண் சர்ச்சுக்குள்ளே இல்லை. சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்கள நியாயம் இருக்கிறது அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது. அப்புறம் தான் 6ஆம் அதிகாரம் பேசுகிறார். ஒன்று கொஞ்சம் 6 சொல்கிறாரு, நான் உலகத்தை நியாயம் தீர்ப்போங்கிறாரு. ஒன்று கொஞ்சம் 6 சொல்லியா, நீ உலகத்தை நியாயம் தீர்ப்போங்கிறாரு. தேவதூதர்களை நீங்கள் நியாயம் தீர்ப்பீங்கிறாரு. நியாயம் தீர்ப்பீங்களா? என்னங்க பைபிள் சொல்லுதுங்க, உலக தேவ தூதர்களே நியாயம் தீர்ப்பீங்களே, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியாதாங்கிறாரு. மக்கள் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போகிறாங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடாது. உங்களுக்கு எல்லாமே ஏன்ட்ட வந்துடக்கூடாது, பாஸ்டர் நியாயாதிபதி இல்லை. உங்களுக்குள்ளேயே ஒரு ஆளை வச்சு நீங்களே சொல்லணும். கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜு நீ கடவுளுடைய பிள்ளையா, வக்கீல் கடவுளுடைய பிள்ளையா? ஒரு ஜட்ஜு சொன்னால் நீ கீழ்ப்படிஞ்சிறீங்கள. அவன் ஒரு கடவுளை அறியாத ஒரு ஜட்ஜு சொல்லும் போது நீங்கள் கீழ்ப்படியும் போது, கடவுளை அறிந்த ஒரு சகோதரன் சொன்னால் நீ கீழ்ப்படியணும். சகோதரன் 2 பேருடைய காரியத்தையும் கேட்டு ஒரு சகோதரன் சொல்கிறாருன்னா நீ அது கீழ்ப்படியணும். கீழ்ப்படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞானம் இருக்குன்னு அர்த்தம். நான் சொன்னது சர்ச்சு காரியம் நம்முடைய அழுக்கு வந்து வெளியே தெரியக்கூடாதுங்க. நான் சொல்கிறது இந்த சர்ச்சு இல்லை, உலகளாவே சர்ச்சு. தேவனை அறியாத மனுஷனுக்கு சபையிலையும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம பிரச்சனையை நம்மளே தீர்க்கணும். நம்மளே தீர்த்து நம்மளே சால்வ் பண்ணணும். நான் சொன்னது புரியுதா? குடும்ப பிரச்சனை வந்துச்சுன்னா பாஸ்டர்கிட்ட வந்துச்சுன்னா பாஸ்டர் சொன்னால் கேட்கணும். அவர் சொன்னால் நான் கேட்கணுமாக்கா? இப்போ அப்போனா அப்போ அவங்க ஞானம்லன்னு அர்த்தம். ஒருத்தர் நியாயமாக 2 பேரோட காரியத்தையும் சொல்லி, நான் பாரபட்சமே பார்க்க மாட்டேன். எனக்கு நீதினா நியாயம், தப்புன்னா தப்பு, சரின்னா சரி. என்கிட்ட கொண்டு வரேன்னு சொல்லலை, மற்ற விசுவாசிகள்கிட்ட போங்க, உங்களுக்கு அவங்கள்ட்ட பேசுங்க. அந்த ஒரு காரியத்தை அந்த கொடுக்குற நியாய தீர்ப்புக்கு உட்படுங்க. நான் சொன்னது புரியுதா? இன்னொரு காரியம், நித்திய நியாய தீர்ப்பு நீங்கள் கொடுத்துடக்கூடாது. நீ தான் நரகம் போயிட்டப்போ அவ்வளோதான் அப்படி சொல்லக்கூடாது. நித்திய நியாய தீர்ப்பு கொடுக்குறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீ அவ்வளோதான் ஒளிஞ்சிட்ட. கர்த்தர் எந்த மனிதனையும் தூக்கி நிறுத்த முடியும். நீங்கள் அப்படி நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. கடைசியில் ஒரு காரியம் சொல்லி முடிச்சிரு. 3 விதமான நியாய தீர்ப்பு இருக்குது. கடந்த கால நியாய தீர்ப்பு, நிகழ்கால நியாய தீர்ப்பு, எதிர்கால நியாய தீர்ப்பு. கரெக்டாக தெரியுது பாருங்க உங்களுக்கு. இன்னும் 3 தான் இருக்குது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த கால நியாய தீர்ப்பு நம்முடைய எல்லா பாவங்களும், பாவத்துக்குரிய எல்லா தண்டனையும் இயேசு கிறிஸ்து மேலே வந்தது. நம்முடைய பாவங்களை கர்த்தர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டார். ஒரு விசுவாசிக்கு நிகழ்கால நியாய தீர்ப்பு இருக்கா? இருக்கு. அது வந்து தண்டனை, வியாதி கிடையாது. சிச்சையை பற்றி பேசுகிறார் இவர் 12ஆம் அதிகாரத்தில். அந்த விசுவாச வீரர்களை பற்றி சொல்லி முடிஞ்ச உடனே விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவமா இருக்க இயேசுவை நோக்கி பார்த்துட்டு சிச்சையை குறித்து பேசுகிறார். சிச்சைன்னா பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் கொடுக்கக்கூடிய போதனை. கர்த்தர் நம்ம இன்னைக்கு போதிக்கிறாரா? போதிக்கிறார்னு என்னது? நம்ம சரி செய்கிறார்னு அர்த்தம். நம்மை கன்விக்ட் பண்ணுகிறார்னு அர்த்தம். நீ போகிறது சரியில்லை, இந்த பாதையில் போகக்கூடாது, இப்படி போகணுன்னு நம்மை கர்த்தர் நடப்பிக்கிறார். அது என்னது? அது ஒரு சிச்சை மாதிரி. சிச்சைன்னா நம்மை நியாயம் இருக்கிறது, வியாதி கொடுக்கறது, தரித்திரம் கொடுக்கறது, வேலையை முடக்கிறது அப்படி செய்கிற கிடையாது. அது சிறுவிலே முடிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட காரியம் உண்டு. 3வது காரியம் வரப்புற நியாய தீர்ப்பு. கவனிக்கிறீங்க? தேவனை அறியாத மக்கள் அத்தனை பேரும் வரப்புற நியாய தீர்ப்புல வருவாங்க. நம்ம பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூசணம் சொல்ல முடியாது. பரிசுத்தாவிக்கு விரோதமாக சொல்லக்கூடிய தூசணம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்னாரு. ஆவியானவர் ஒரு மனிதனை கன்விக்ட் பண்ணும் பொழுது அந்த கன்விக்ஷனை ஒருத்தன்
அந்த உணர்த்துவிக்கிறார்களே, உனக்கு வாழ்க்கை இயேசு வேணும், இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை அப்படின்னு ஆண்டவர் அந்த உணர்த்தும் போது, அந்த உணர்த்துதலை எவன் தட்டி விடுறானோ அவனுக்கு மன்னிப்புலாம் போயிடும். எல்லா பாவத்துக்கும் சிலுவையில் கிரயம் கொடுத்துருக்கு, ஒரு பாவத்துக்கு கிரயம் கொடுக்கல. இயேசுவை நிராகரிக்கிற பாவத்துக்கு கிரயம் கொடுக்கல. அது வரப்புற நியாய தீர்ப்பு. 1 தெசலோனிக்கேயர் சொல்கிறார், வரப்புற நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறாருங்கிறாரு. நமக்கு வரப்புற நியாய தீர்ப்பு கிடையாது. ஆவியா நம்மை உணர்த்துறாரா? உணர்த்துறாரு. உலகத்தை குறித்து யோவான் 16 சொல்கிறார், என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தோம். இயேசு விசுவாசியாத மக்களுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துறார். நமக்கு நீதியை கொடுத்து உணர்த்துறார். என்ன, அவர் பிதாவினிடத்தில் போயிருக்கிறார்னா உயிர் திறந்திருக்கிறதுனால நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், அதை நமக்கு உணர்த்துகிறார். நீ பாவி கிடையாது, ஒரு பாவி வாழ்கிறத போல வாழக்கூடாதுன்னு நமக்கு உணர்த்துறாரு. 3வது காரியம், பிசாசு நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதை நம்ம சொல்லிக் கொடுக்குறாரு. நமக்கு அடுத்த அதிகாரத்தின் அடிப்படையில் பிசாசுக்கு மேலே அதிகாரம் செலுத்த முடியும், ஆளுகை செலுத்த முடியும். அப்படி செலுத்தினா நம்ம கரெக்டாக ஒரு காரியத்தை நிதானிக்கிறோம்னு அர்த்தம். நான் சொன்னது தான் புரிஞ்சா? இதெல்லாம் வரணும்னா இதுக்கு ஞானம் ஆப்ரேட் ஆகணும். முதல்ல கேட்கணும், அப்புறம் கேட்குறதை செயல்படுத்தணும். செயல்படுத்தணும்னா ஒவ்வொரு காரியத்தையும் சரியான விதத்தில் தீர்ப்பு செய்ய தெரியணும். இது சரி, இது சரியில்லை அப்படி தீர்ப்பு செய்ய தெரியணும். ஒருத்தர் பிரேசலாட் பிரதர் அப்படின்னாவே பிரேசலாட வச்சு நீங்கள் மயங்கிடக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு, எது சொல்கிறாரு, என்ன எல்லா காரியத்தையும் ஆவியானோட உதவியோடு கேட்டீங்கன்னா நிறைய கண்ணீரிலிருந்து தப்பிச்சிடலாம். அது கர்த்தருடைய ஞானம் அவசியம். இந்த 3 காரியத்தை பார்த்துருக்கிறோம். வருங்காலங்களில் மிச்சத்தை பார்ப்போம், எழுந்திருப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எனக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. அனுகூலங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, நீங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் நன்மை செய்கிறதுக்காக நன்றி. எங்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் வார்த்தைக்கு நேராக திருப்பணும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். தீமை விட்டு விலகுவதே புத்தின்னு சொன்னீங்க. தீமை விட்டு விலகுகிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய நாங்கள் விரும்புகிறோம். பட நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையில் நடத்த செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, நாமத்தை மயப்படுத்துவீராக, கற்றுத்தருவீராக, கற்றுக்கொள்வதற்கு எங்கள் செவியை திறந்தருளுவீராக. ஆசீர்வதியும், கிடைத்த அறிவை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பயன்படுத்த உதவி செய்வீராக. காரியங்களை சரியான விதத்தில் தீர்ப்பு சொல்ல, நியாயம் சொல்ல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், அந்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன், கேட்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். என்னோடய குடும்பங்கள், வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்கள், குடும்பத்தில் தொழில் எடுக்கிற தீர்மானங்கள் சரியான தீர்மானமாக, சரியான தீர்ப்பாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதுக்கு தேவையான கிருபைகளை, ஞானத்தை கர்த்தர் கொடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.